பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் சாரா, டாரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா, வரக்கூடிய அக்ஷய திருதியை, மே மாதம் 10ஆம் தேதி வரக்கூடிய அக்ஷய திருதியைக்கு மகாலட்சுமி நம்மளுக்கு என்ன மெசேஜ், அட்வைஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ பயல் நம்பர் 1 purple color crystal, pile number 2 pink color crystal, pile number 3 black color crystal. இந்த 3 கிறிஸ்டல்ல உங்களுக்கு எந்த கிறிஸ்டல் நீங்க சூஸ் பண்ணணும்ன்றத கண்ணை மூடி மகாலட்சுமிய மனசுல நினைச்சிட்டு ஒரு கிறிஸ்டலை சூஸ் பண்ணுங்க. எல்லா கிறிஸ்டலுக்கான மெசேஜ் அண்ட் அட்வைஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல ஓம் மகாலட்சுமியே போற்றி அப்படின்ட்டு டைப் பண்ணி தென் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பர்பிள் கலரை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மகாலட்சுமி மெசேஜ் இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 1 உங்களுக்கு இந்த அக்ஷய திதிக்கு நிறைய நம்பிக்கை கிடைக்க போகுது, நிறைய சந்தோஷமான விஷயங்கள் நடக்க போகுது, குட் நியூஸ் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ பார்த்துட்டு இருக்க ஃபீமேலா இருக்கீங்கன்னா உங்களுடைய கணவரோ உங்களுடைய அப்பாவோ இல்லை உங்களுடைய அன்னஸ்தானத்துல இருக்கவங்களோ நீங்க சந்தோஷப்படக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு விஷயத்த நல்ல காரியங்களை உங்களுக்கு செய்ய போறாங்க. சரிங்களா? அண்ட் மகாலட்சுமியை நீங்க டெய்லி வழிபடுங்க. மகாலட்சுமி ஸ்தோத்திரம்லாம் சொல்லுங்க. மகாலட்சுமிக்கு டெய்லி விளக்கு போடுங்க. ஸோ இதை நீங்க பண்ணும் போது உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நம்பிக்கை, தைரியம், ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இதெல்லாம் நிச்சயமா கிடைக்கும். கண்டிப்பா பண ரீதியான, சொத்து ரீதியான எல்லா காரியங்களுமே உங்களுக்கு கை கொடும். அதுல நல்ல விதமான குட் நியூஸ் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. சரிங்களா? ஸோ பண ரீதியா உங்களுக்கு யார் டீல் பண்ணிட்டு இருந்தாலும், ஆப்போசிஷனா இருந்தாலுமே அவங்க அன்பு ரீதியா, உணர்வு ரீதியா உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுப்பாங்க. உங்களுக்கு ஃபேவரா நடந்துக்க, சாதகமா நடக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான மாற்றங்களை மகாலட்சுமி உங்க வாழ்க்கையில நிச்சயமா நடத்தி வைப்பாங்க. நீங்க அதே மாதிரி இந்த இன்ஃபினிட் சிம்பிள் இருக்கும், 8 இப்படி லேண்ட்ஸ்கேப்ல போடும்போது ஒரு இன்ஃபினிட் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஸோ அந்த இன்ஃபினிட் சிம்பிளை நீங்க யூஸ் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ நம்பர் 8 யூஸ் பண்ணுங்க. இந்த ரெண்டுத்தையும் நீங்க யூஸ் பண்ணும் போது கண்டிப்பா மகாலட்சுமி உங்களோட லைஃப்ல நிறைய விதமான சேஞ்சஸ் கொடுப்பாங்க. நீங்க பண ரீதியா நல்ல வாழ்க்கையில ஒரு உயர்நிலை அடையறதுக்கு நிச்சயமா அதுக்கான வழிவகைகளை அமைச்சு கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆஃபர்ஸ் எல்லாமே வரும். நீங்க சந்தோஷப்படக்கூடிய வகையில நல்ல விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்க லைஃப்ல அமையும். சரிங்களா? ஸோ கண்டிப்பா உங்களுக்கு யாராவது சமூகத்துல ஒரு உயர்ந்த அந்தஸ்துல இருக்கக்கூடிய மனிதரால உங்களுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும். ஸோ இதுதான் மகாலட்சுமி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பிளெஸ்ஸிங்கா இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபைல் நம்பர் 1 இந்த அக்ஷய திதிக்கு நீங்க மகாலட்சுமியோட மெசேஜ் பார்த்தீங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஓம் மகாலட்சுமி பதையே நமக அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஃபைல் நம்பர் 2 யாரெல்லாம் இந்த பிங்க் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மகாலட்சுமி மெசேஜஸ் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபைல் நம்பர் 2 நீங்க இந்த அக்ஷய திருதியை அப்போ உங்களுடைய அம்மா அவங்க கிட்ட பிளெஸிங் வாங்குங்க. அம்மா ஸ்தானத்துல இருக்கவங்க கிட்ட பிளெஸிங் வாங்குங்க. அண்ட் நீங்க கடவுளா வழிபடுறீங்க, உங்களுடைய பெண் தெய்வம், அம்மா இல்ல அக்கா வகையில இருக்கிறவங்க. சரிங்களா?
சோ கடவுளா வழிபடுறவங்க, உங்களுடைய குலதெய்வம், இவங்களுக்கு வந்து இந்த அக்ஷய தீதி அப்போ நீங்க விளக்கேத்தி மனதார வழிபடுங்க. சோ அப்படி வழிபடும் போது ஏதாவது ஒரு ரெசல்யூஷன் வந்து எடுங்க. நான் இன்னில இருந்து நான் இந்த விஷயத்த நான் செய்ய போறேன் அப்படின்ற மாதிரி ரெசல்யூஷன், அந்த தீபத்துக்கு முன்னாடி ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. அண்ட் நீங்க ஏதாவது தொடங்கணும், தொழில் தொடங்கணும், ஒரு வேலையை வந்து நான் கத்துக்கணும், ஏதாவது நான் படிக்கணும், ஃபேமிலிக்கு நான் இந்த விஷயத்த புதுசா செய்ய போறேன் அப்படின்னா, நீங்க என்ன விஷயம் புதுசா செய்ய போறீங்க, தொடங்குறீங்க அப்படின்னாலும் அந்த அக்ஷய தீதி அப்போ பெண் தெய்வமோ இல்ல உங்களுடைய மூதாதையர்களோ இல்ல வந்து லக்ஷ்மி தேவியோ இவங்களுக்கு நேரா ஒரு விளக்கு ஏத்தி வச்சு நீங்க அங்க வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுங்க. இன்னில இருந்து நான் இந்த விஷயத்த ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி. சோ ப்ரே பண்ணுங்க. அப்படி நீங்க செஞ்சீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு கூடிய விரைவில் உங்களுக்கு அதற்கான குட் நியூஸ் வந்து வரும். நீங்க வந்து அங்க அவங்க கிட்ட ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க கன்வே பண்ணிட்டா போதும், அதுக்கான குட் நியூஸ் உங்களை தேடி வரும். அண்ட் ரிலேஷன்ஷிப்ல நீங்க மேரேஜ்ல இருந்தாலும் சரி, அன்மேரிடா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்ல உங்களுக்குள்ள ஏதாவது ப்ராப்ளம் இருக்கு, உங்களை உங்க பர்சன் புரிஞ்சுக்கணும், உங்ககிட்ட திருப்பி அவங்க தேடி வரணும் அப்படின்னா உங்களுக்கு ஆசைகள் இருந்தா, சோ இந்த அக்ஷய திதி அப்போ நீங்க மகாலட்சுமிய கண்டிப்பா வழிபடுங்க. ஏதாவது விரதம் இருங்க, விளக்கேத்தி வச்சு மெடிடேஷன் பண்ணுங்க. பாசிட்டிவிட்டி, எல்லா பாசிட்டிவிட்டியும் என் வாழ்க்கையில நடக்கணும் அப்படின்றத மாதிரி மெடிடேஷன் பண்ணுங்க. நிச்சயமா இந்த ரிலேஷன்ஷிப்லயும் ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் உருவாகும். உங்க பர்சன் உங்களை தேடி வந்து உங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கும் நிறைய சான்சஸ் வந்து உருவாகும். சரிங்களா? சோ அக்ஷய தீதி அப்போ பெண் தெய்வ வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு அண்ட் வந்து ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற பிரச்சனைகள் கிளியர் ஆக தீபம் ஏத்தி வச்சு அதுக்கு முன்னாடி உட்காந்து மெடிடேஷன் பண்ணுங்க. எல்லா பாசிட்டிவிட்டியும் எனக்கு வந்து என் லைஃப்ல கிடைக்கணும், கிடைச்சிட்டு இருக்கு, அதுக்கு வந்து நன்றி அப்படின்னு மகாலட்சுமிக்கு கிராட்டிடியூட் பண்ணுங்க. சோ இந்த விஷயங்களை நீங்க பண்ணும் போது ஸோ நிச்சயமா உங்களுக்கு லைஃப்ல நல்ல ஒரு பாசிட்டிவான சேஞ்சஸ் வந்து உருவாகும். உங்களோட லைஃப் வந்து நாளுக்கு நாள் க்ரோ ஆகுறத உங்களால கண்கூடா பார்க்க முடியும். மகாலட்சுமியோடைய அருள் பிளஸிங் உங்களுக்கு முழுவதுமா கிடைக்கும். சரிங்களா? சோ இதுதான் பயல் நம்பர் 2 மகாலட்சுமி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜா இருக்கு இந்த அக்ஷய தீதிக்கு. இந்த மெசேஜ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் மகாலட்சுமி பதையே நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்க அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பயல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பிளாக் கலர் கிறிஸ்டலை சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மகாலட்சுமி மெசேஜ் என்ன அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துலாம். ஃபைல் நம்பர் 3, நீங்க இந்த அக்ஷய திருதியில ஏதாவது ஒரு முடிவு எடுங்க, ஏதாவது ஒரு பிளானிங், அதுக்கான முடிவுகளை வந்து எடுங்க, ஏதாவது ஒரு பிளான் பண்ணுங்க. சரிங்களா? அண்ட் இந்த அக்ஷய தீதிக்கு நிறைய நீங்க மென்டலி நிறைய ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அதே மாதிரி இந்த அக்ஷய திதிக்கு நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு ஸ்டெபிலிட்டியா இருப்பீங்க. சரிங்களா? அதுல உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அந்த முடிவுல ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கா இருப்பீங்க. சோ இந்த அக்ஷய திதிக்கு நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணுங்க. முன்னாடியே பிளான் பண்ணணும் இருந்தா கூட அக்ஷய திதி அப்போ போஸ்ட்போன் பண்ணி பிளான் பண்ணுங்க. அண்ட் இன்னைக்கு கண்டிப்பா அந்த தினத்தன்னைக்கு நீங்க பிளான் பண்ணுங்க. அன்னைக்கு நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ, அன்னைக்கு நீங்க என்ன ஆசைப்படுறீங்களோ, அன்னைக்கு என்ன மாதிரியான ப்ரேயர் எடுக்கிறீங்களோ, அன்னைக்கு என்ன மாதிரியான மெடிடேஷன் எடுக்கிறீங்களோ, இது எல்லாமே உங்களுக்கு சக்சஸ கண்டிப்பா வந்து கொடுக்கும். சோ அன்னைக்கு பண்ணக்கூடிய நல்ல காரியங்கள் எல்லாமே வந்து பல மடங்காவும் அது வந்து ரொம்ப ஸ்டாண்டர்டாவும் அது சக்சஸ கொடுக்கும். சரிங்களா? அன்னைக்கு மட்டும் எந்த விதமான ஒரு வாக்குவாதமோ பிரச்சனைகளோ இல்ல வந்து கடன்களை பத்தி பேசுறதோ தேவையில்லாம நெகட்டிவிட்டியை பத்தி பேசுறதோ எதுவுமே அன்னைக்கு வச்சுக்காதீங்க. கம்ப்ளீட்டா இதுக்கப்புறம் நீங்க புதுசா பண்ணக்கூடிய விஷயங்கள், பாசிட்டிவான விஷயங்கள், நல்ல காரியங்கள், நல்ல செயல்கள், நல்ல மெடிடேஷன், நல்ல ரெஸ்ட், ஒரு அமைதி, சந்தோஷம், இதுக்கான முயற்சியை மட்டும் எடுங்க. அண்ட் வந்து எவ்வளோ பெரிய வந்து கோல் செட்டிங்கா இருந்தாலும் பட் நீங்க அந்த தினத்துல நீங்க அதை வந்து ப்ரே பண்ணி மகாலட்சுமி கிட்ட கேட்கும் போது அதை விஷ் பண்ணும் போது கண்டிப்பா அதுக்கான சூழல்கள் உங்களுக்கு வந்து உருவாகும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ நிச்சயமா அதுவும் நைட் டைம்ல எம்டி டெரேஸ் மொட்டை மாடி இருந்ததுன்னா அங்க போயிட்டு வானத்தை பார்த்து ஸ்டார்ஸை பார்த்து இந்த யூனிவர்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன பிளானிங் நீங்க எடுக்கிறீங்களோ அந்த பிளானிங்க சொல்லுங்க.
உங்களுக்கு என்ன ஆசைகள் இருக்கோ அந்த ஆசைகளை சொல்லுங்க. அண்ட் வந்து ஒரு யோகா மேட் மாதிரி போட்டு அங்க மெடிடேஷன் பண்ணுங்க. நைட்ல யூனிவர்ஸ் கிட்ட மெடிடேஷன் பண்ணுங்க. அதாவது யூனிவர்ஸ் நேரா வானத்துக்கு லைக் ஸ்டார்ஸ்க்கு நேரா வந்து நீங்க மெடிடேஷன் பண்ணுங்க. இல்ல எனக்கு மெடிடேஷன்லாம் கஷ்டமா இருக்குன்னா ஜஸ்ட் கொஞ்ச நேரம் தூங்குங்க. ஒரு 1/2 hour 1 hour அது தூங்குங்க. ஸோ நிச்சயமா இது உங்களுக்கு நிறைய ஒரு ரீஎனர்ஜைஸ் ஆகும். நிறைய பாசிட்டிவிட்டி உங்களுக்குள்ள வந்து உள்ள ஸ்ப்ரெட் ஆகுறத நீங்க வந்து பாப்பீங்க. அண்ட் கண்டிப்பா மகாலட்சுமியோட அருளும் உங்களுக்கு, மகாலட்சுமினாலே கம்ப்ளீட் பாசிட்டிவிட்டி தான். ஸோ அந்த பாசிட்டிவிட்டி லைஃப்ல நம்மளுக்கு வந்துடுச்சுன்னா எல்லாமே வந்து அப்கிரேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ப்ராசஸ் தான், அந்த ப்ராசஸ்க்கான விஷயங்களை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை செஞ்சீங்கன்னா கம்ப்ளீட்டா மகாலட்சுமியோட அனுகிரகம் உங்களுக்கு வந்து லைஃப்ல இருக்கும். ஸோ இதுதான் மகாலட்சுமியும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் அட்வைஸா இருக்கு. ஸோ பயல் நம்பர் 3 உங்களுடைய மெசேஜ் பார்த்துருப்பீங்க. நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓம் மகாலட்சுமி பதையே நமக அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நேர்களே, நம்ம வந்து அக்ஷய திருதிக்கு மகாலட்சுமியோடைய மெசேஜ் பார்த்துட்டோம். ஸோ கண்டிப்பா இது உங்களுக்கு புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்க இதை ஃபாலோ பண்ணி மகாலட்சுமியோடைய முழு அனுகிரகத்தை பெறணும் நானும் வேண்டிக்கிறேன். ஸோ இந்த மெசேஜை பத்தி நீங்க ஃபீட்பேக் கண்டிப்பா சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஓ மகாலட்சுமி பதையே நமக அப்படின்னு கமெண்ட் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கண்டிப்பா சொல்லுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு பர்சனலா ரீடிங் வேணும்னா டிஸ்பிளே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி ரீடிங் எடுத்துக்கோங்க. அண்ட் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம பக்தி ஒளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.